ஹாய் மக்களே. ஸ்பிரிச்சுவலாக சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. என்னன்னா, இந்த நைட் டைமில் முக்கால்வாசி பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் முக்கால்வாசி நேரம் அது எல்லா சமயமும் சரியாக நடக்காது. சில சமயம் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னன்னா, இஸ்லாமிய மதங்கள்லையும் சரி, மற்ற மத நூல்கள்லையும் சரி, எஸ்பெஷலி இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா, எஸ்பெஷலி குறிப்பிட்ட பெண் குழந்தைகளை 6 மணிக்கு மேலே வெளியே விடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 பேர் கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட்லேயே இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ணி இறந்து போயிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன், அப்புறமா வருஷலாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் 4 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்ட்டில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது என்னென்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைமென்ஷனும் ஸ்டேஷனும் வேறு வேறு, வாழ்ந்துட்டு இருக்க டைமென்ஷன் ஸ்டேஷன் வேறு. வைல்ட் அனிமல்ஸு, இந்த நாய், பூனை, கழுதை, ஒவ்வொரு அனிமலும் வெவ்வேறு டைமென்ஷன் ஸ்டேஷனில் இருக்குது. நம்ம பார்க்க முடியாதது, கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்காதது எல்லாத்தையும் அதுங்க பார்க்கும். அதனால தான் எஸ்பெஷலி முகமது நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய் ஊழையிடும் போது தயவுசெய்து வெளியே போகாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நாய் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை பார்க்குதுன்னு அர்த்தம். அதனால தான் 6 மணிக்கு மேலே, 6 o'clock, ஆஃப்டர் 6 o'clock மேலே உங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களை எஸ்பெஷலி 6 o'clock, ஒரு 7 வயசு 8 வயசு சின்ன ரொம்ப 6 வயசு பெண் குழந்தைகளை தயவு செய்து வெளியே விடாதீங்க. அப்படி வெளியே விட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இஸ் ரொம்ப ஷுவராக பெண் குழந்தைகளை தான் அட்டாக் பண்ணும். நான் இங்கே அக்கமடேஷனில் தனியாக இங்கே குக் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி ஃபீல் பண்ண மீன்ஸ் இந்த சென்ஸ், அந்த குக்கரில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த குக்கரில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் ஆகிடுவோம் நம்ம சம்டைம்ஸ், என்ன நடக்குதுன்னு தெரியாமல். பிகாஸ் ஆஃப் திஸ் நான் என்ன பண்ணேன், அந்த விசில் இருக்குது பார்த்தீங்களா, விசிலை கூட என்னால் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் மைண்ட் ஆப்சென்ட் ஆகி அதே ப்ரெஷரோடையே வச்சு குக்கர் இதை திறந்தேன். அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக காட் கிரேஸாக நான் உயிர் பழச்சிட்டேன். இல்லாட்டி தாடை கிட்டலாம் கிழிஞ்சி அன்றைக்கி செத்து போயிருப்பேன், மவுத்து வந்திருக்கும். இதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர் 6 o'clock மேலே உங்கள் வீட்டு கதவையும், இதில் ப்ராஃபிட் சொன்னது இது, ஆஃப்டர் 6 o'clock மேலே உங்கள் வீட்டு கதவையும் ஜன்னலையும் முடிஞ்ச அளவுக்கு மூடி வச்சுருங்க. உங்கள் வீட்டு இந்த சமையல் உள்ள பாத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மூடி வச்சுருங்க. ஆஃப்டர் இந்த 10 o'clock மேலே சில பேர் வந்து அந்த பாத்ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மொபைலை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடம். சில பேர் இந்த அட்வென்ச்சர் இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி இந்த பாலடைஞ்ச பங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போவாங்க. தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மோஸ்ட் ப்ராபப்ளியாக மானிட்டர் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிறது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். நல்லா போயிட்டுருக்கோம் வண்டி, திடீர்னு சடனாக ஆக்சிடென்ட் ஆகும், செத்து போயிடுவாங்க. இது நீங்கள் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணலாம். நல்லா நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாட்டி இதுமாதிரி நடந்து தப்பிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோ. டேக் கேர்.